அமாவாசை தர்ப்பணம் ஒன்றும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வில் கம் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், பிரத்யாப்தீக ஸ்ராத்தம். பிரத்யாப்தீக ஸ்ராத்தத்தில் சில நியமங்கள், இது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்ராத்தத்துக்கு அங்கமாக ஒரு தர்ப்பணம் இருக்குது. அந்த தர்ப்பணத்துக்கு பரேகணி தர்ப்பணம்னு பேர். பரேகணினா மறுநாள்னு அர்த்தம். ரொம்ப பேர் அன்றைக்கே பண்ணிவிட்றா. அன்றைக்கே பண்ணக்கூடாது, பெரிய மகா பாப்பமாக சொல்லியிருக்கு. மறுநாள் அன்றைக்கி தான் பரேகணி தர்ப்பணம் பண்ணணும். எப்பேற்பட்ட பாப்பங்கிறத நான் வியாசபீடத்துலேருந்து சொல்ல விரும்பலை. ரொம்ப பேருக்கு மனசுக்கு கிளேஷமாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அது என்ன பாப்பம் தெரியும் எனக்கு, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதை சொல்ல வேண்டாம், பப்ளிக்கில் சொல்ல வேண்டாம். பெரிய பாப்பம் அது மாத்திரம். அந்த பாப்பத்தை ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிடலாம். அது எப்படி பரேகணி தர்ப்பணம் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிவிட்றேன். இந்த ஸ்ராத்தத்தன்னைக்கு கட்டின்ற பஞ்சகச்சத்தோடு அப்படியே இருந்து வேஷ்டியை மாற்றிக்கப்படாது. அப்புறம் அதே கச்சத்தோடு இருந்து ராத்திரி பாய் கூட யூஸ் பண்ணுறதில்லை. மேல் வேஷ்டியோ இல்லை ஒரு துண்டை போட்டுன்னு அப்படியே படுத்துன்னு விட்டு காலத்தால் 4 மணிக்கு எழுந்திருந்து வாயை மாத்திரம் கொப்பிடிச்சு விட்டு, பாத்ரூம் போனோம்னா போய்ட்டு வந்துடலாம். வாயை பல் தேய்க்கப்படாது. வாயை கொப்பிடிச்சு விட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணி அந்த ஈர வஸ்திரத்தோட, பஞ்சகச்சம் அந்த உத்திரியம் இருக்கணும், ஈர வஸ்திரத்தோட லேசாக புழிஞ்ச மாதிரி இருக்கணும், புழியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஈர வஸ்திரத்தோடையே தர்ப்பணத்தை பண்ணோம். இந்த தர்ப்பணம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, இந்த 6 பேருக்கு தான். மாமாவுடைய கோத்திரத்துக்கு, மாதாமவருடைய கோத்திரத்துக்கு தர்ப்பணம் கிடையாது. பரேகணி தர்ப்பணத்தில் கிடையாது. அது அமாவாசையில் உண்டு, மாசப்பிறப்பு தர்ப்பணத்தில் உண்டு, பரேகணி தர்ப்பணத்தில் கிடையாது. அதனால 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த தர்ப்பணத்துக்கு பண்ணுங்கிற அதை எள்ளு, அந்த கூர்ச்சம், பவித்திரம், தர்பை, தாம்பாடம், சொம்பு எல்லாத்தையும் ரெடியாக தேடும்படியாக இருக்கக்கூடாது. காத்தால் 4 மணிக்கு போய் இருட்டில் போய் சுவிட்சை போட்டுன்னு தேடி இருக்கக்கூடாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னுட்டா தீர்த்தம் முன்னாடி எடுத்து வச்சக்கூடாது. தீர்த்தம் குளிச்சுட்டு வந்து தான் எடுக்கணும், மடியாக தானே எடுத்துக்கணும். இந்த தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு அப்புறமா பல் தேய்ச்சி மறுபடியும் ஸ்நானம் பண்ணி அப்புறம் அந்த ஈர வேஷ்டத்தெல்லாம் விசர்ஜனம் பண்ணிவிட்டு முதல் நாள் சாதம் முடிஞ்ச உடனே அந்த வஸ்திரத்தை உணர்த்தி வச்சுருப்போமே, அந்த காஞ்ச வேஷ்டியை கட்டிண்டு காலை நம்பி ஆச்சமனம் பண்ணி விபூதி இட்டுண்டு சந்தியாவனம் பண்ணணும். இவ்வளவும் காத்தால் 4 மேக்ஸிமம் 4:30க்குள்ளே எழுந்துவிட்டா 6 மணிக்குள்ளே 108 காயத்ரி பண்ணி சந்தியானத்தை முடிச்சு விடலாம். இதெல்லாம் அவள் பழக்கத்தில் இருந்தால் தெரியும். நீங்கள் மாட்டில் சொல்கிறேன், காலத்தால் 4 மணிக்கு எந்த சாஸ்திரிகள் வருவர் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எனக்கு தனியாக பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. தனியாக பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவாளை பற்றி கவலை இல்லை, அவளே பண்ணிட்டுருவா. தனியாக பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறவாளுக்கு சுலமாக ஒரு வழி சொல்கிறேன். பழைய காலத்துலையாவது புஸ்தகத்தை நம்பி இருக்கணும். புஸ்தகத்துடைய எதா தாண்டி போய் சீடிஸ் எல்லாம் வந்தது, அந்த ஏதாவும் தாண்டி போயிடுச்சு. இப்போ எல்லாம் செல்ஃபோனில் அடங்கி போயிடுச்சு. அதனால் வாத்தியார் பண்ணி வைக்கிற மாதிரி அவரை பண்ணி வைக்க சொல்லி முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு விட்டோம்னா ஃபோனில் சும்மா அந்த பட்டனத்தை அமைக்கினா போகிறோம், அது மாட்டில் ரெக்கார்டு வரும். அவர் பண்ணி வைக்கிற போது நிறுத்தி தான் கிடுகிடு நாம் சுயமாக பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி நடுவில் ஒரு கேப்பு, அவர் திருப்பி சொல்கிறதுக்கு கேப் கொடுத்து அபவித்ரா, பவித்ரோவா, சர்வாவஸ்தாம், கதோபிவா இப்படி நிறுத்தி சொல்கிறதுனால திருப்பி கூட ஃபாலோ பண்ணி சொல்லலாம். அந்த செல்ஃபோனில் ரெக்கார்டை போட்டுவிட்டு நம்ம தர்ப்பணத்தை பண்ணிக்கலாம். வாத்தியாரை சிரமப்படுத்திக்க வேண்டாம். தட்சிணையை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுட்டு வாத்தியார் அடுத்தாப்பில் சந்திக்கிறோம், தட்சிணையை கொடுத்துடலாம். இந்த பரேகணி தர்ப்பணம் மறுநாள் தான் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். 5-6 விஷயங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. பிரத்யாப்திக சாதத்தில் பரேகணி தர்ப்பணம் அன்றைக்கே பண்ணப்படாது. இந்த பரேகணி தர்ப்பணம் ஆரம்பிட்டும் எந்த தீட்டும் கிடையாது. நடுவில் ஏதாவது சாதாரணமாக அதனால தான் தபால்லாம் பார்க்க மாட்டேன் அந்த காலத்தில். இந்த காலத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்காம இருக்கலாமே, ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருப்போமே. வாட்ஸ்அப்பு, SMS இதெல்லாம் பார்க்கலைன்னா என்ன ஆகிடப்படுறது? ஒன்றும் ஆகிடப்படுறது இல்லை. தி ஹெவன்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஃபால். தவறி போய் யாரோ சொல்லிவிட்டா. சில பேருக்கு எந்த சமயத்தில் எதை சொல்லணும்னு தெரியாது. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் இலமரவாக காமரவாக செய்கிறது நல்லது. நேற்றுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒரு கார்த்தால் ஃபோன் பண்ணார். ரொம்ப புண்ணியமான ஒரு நியூஸ். யாரோ எங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சவர் ஒருத்தர் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார்னு ஃபோன் பண்ணுறார். நல்ல வேளை நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டார். உடனே அவர்கிட்ட பேசிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டேன். அது சில சமயத்தில் ஒரு லேட்டாக ஃபோன் பண்ணார்னா அப்புறம் மறுநாள் தான் பேசணும் அவள்கிட்ட. இப்போ ஒன்றும் தர போகிற சமாச்சாரம் இல்லை. எனக்கு வேண்டியவர் பழக்கப்பட்டவர் தான். நமக்கு ஒன்றும் பந்துக்கள் இல்லை. நான் தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தீட்டு வரக்கூடிய சமாச்சாரமும் கிடையாது.
தீட்டு வரக்கூடியதை உடனே சொல்லிவிட்டானா திடீர்னு ராமாயணம் நின்று போயிடுமே. அவள் உடனே சொன்னாக்க ராமாயணம் நின்று போயிடுமே. ஏதாவது யோஜனை பண்ணி சொல்லணும். டக்குன்னு அவசரம் கர்த்தாவாக இருக்கிறவருக்கு உடனே சொல்லியானோம். பிள்ளைனா உடனே சொல்லியானோம். அவன் வந்து கர்மா பண்ணி ஆனோம். அப்புறம் ஒரு 2-3 தலைமுறை தாண்டி அங்கேயும் இங்கே ஏதோ ஒரு செகண்ட் கசன் தேர்ட் கசன் யாரெல்லாமோ இருக்கா, அவளுக்கெல்லாம் உடனே சொல்லிவிட்டாக்க அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு புண்ணிய காரியம் இருந்து நடுவில் நின்று போயிடும். அதனால் அதை பார்த்து சொல்லணும். அந்த அப்படி ஏதாவது நியூஸ் வந்துட்டா கூட ஸ்ராத்தம் ஆரம்பித்ததுலேருந்து மறுநாள் காலத்தால் பறையின தர்ப்பணம் முடிகிற மட்டும் தீட்டு இவனை பாதிக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுறது. எதுவுமே நாம் சுயமாக சொன்னால் அது பிரமாணம் இல்லை. அவள் ட்ரிபிளிக்கன் பெரியவா சொல்லுவாள், காலத்தால் 5 மணிக்கு ஸ்நானத்தை பண்ணி ஒரு அந்த காலத்தில் தான் கிணத்துலேருந்து தானே ஜலம் இறப்பா. கிணத்துலேருந்து ஒரு குடம் ஜலம் இறைச்சாச்சு. ஸ்ராத்தத்துக்கு சமையலுக்குன்னு ஒரு குடம் ஜலம் இறைச்சாச்சுன்னு சொன்னாலே ஸ்ராத்தம் ஆரம்பித்த கணக்கு தான். மறுநாள் பறையின தர்ப்பணம் மட்டும் தீட்டு கிடையாது. அந்த பறையின தர்ப்பணம் மட்டும் ஸ்ராத்தம் முடிஞ்சப்புறம் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. கோவிலுக்கு கூட போகிறது கிடையாது. அன்றைக்கி ஆற்றுல தான் இருக்கணும். வேறு யார்கிட்டையும் இதராள்கிட்ட பேசப்படாது. அந்த மாதிரி சப்போஸிங் பேசும்படியாக வந்துவிட்டுனா ஏதோ நிர்பந்தம் பேசிவிட்டா கூட அதுக்கு ஏதோ பகவன் சொல்லி பிராயச்சித்தம் பண்ணி தான் பண்ணணுமே தவிர அதுக்காக அன்றைக்கே பண்ணப்படாது. பறையின தர்ப்பணம் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். எல்லாருக்கும் வயசாகின்னு இருக்குது, உடம்பு பழையபாடி இல்லை, அசந்து போயிடுது. சாதமே கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அசந்து போயிடுது. காலத்தால் 4 மணிக்கு கண் முழிப்பு கொடுக்கல. ஏந்திருக்கும்போது 5:30 மணி 5:45 அது மாதிரி 6 மணி ஆகிடுது. இன்னும் 10 நிமிஷத்தில் உதயமாக போகிறது. அப்போ உதயத்துக்குள்ளே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தம் பண்ணிவிட்டு பறையின தர்ப்பணம். அது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டை எமர்ஜென்சி ப்ரொவிஷனாக கொடுத்து வச்சுருக்கா. அதனால் எல்லா ஸ்ராத்தத்துலேயும் சந்தியாவந்தம் பண்ணிட்டு காலத்தால் இந்த பறையின தர்ப்பணம் பண்ணலாம்னு நினைக்கப்படாது. தானாக முழிப்பு கொடுத்துடும். ரொம்ப ஒரு உடம்பு முடியாத கேஸுக்காக இது ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்து வச்சுருக்கா. ஆனால் எந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லையும் அன்றைக்கே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கல. அதான் தெரிஞ்சுக்கணும். அது மறுநாள் தான் பண்ணி ஆகணும். நடுவில் எங்கேயும் வெளியில் போக வேண்டாம், ஆற்றோடு இருக்க வேண்டியதுதான். இன்னும் 2-3 முக்கியமான விஷயங்கள்.